வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கலாம். அதை வந்து ஒரு கலவரமா மாற்றி இந்த மீடியாக்கெல்லாம் அதை கலவரமா ப்ரொமோட் பண்ணி அதை வச்சு எத்தனை பேர் வந்து இந்த யூடியூப் சேனல்கள் மூலமாக வந்து வேற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. வந்து என்ன பண்றோம்னா பெரும் முதலாளிகளை விட்டுறோம். எவ்வளவோ பெரும் முதலாளிகள் வந்து வட மாநிலத்தவர் இங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் விட்டுருவோம். நம்ம அன்னாரங்காட்சி இந்த மாதிரி கூலி தொழிலாளி, ஒப்பந்த ஊழியர்கள், கட்டுமான தொழிலாளர் வச்சு திட்டிட்டு இருக்கோம். ஒரு தொழிலாளி இறக்கப்படுகிறார், அந்த தொழிலாளிக்கு தகுந்த இழப்பீடு கேட்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய உடலை அவருடைய ஊருக்கு கொண்டு போற செலவை அந்த நிர்வாகம் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய கோரிக்கை. அது வந்து நியாயமான கோரிக்கை. ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டோ எரியப்படுது. அதுக்கப்புறம் சினிமாவில் காட்டுவாங்க இல்லையா, இந்த தனியடி சம்பவம்லாம் நடக்கும் சினிமாவில். திடீர்னு பார்த்தா இந்த போராட்ட காலத்துல இருந்து ஒருத்தர் வந்து கல் எறியதோ ஏதோ ஒன்று எரிஞ்சிடுவாரு. உடனே வந்து லத்தி சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு லத்தி சார்ஜ் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சீன் கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த இடம். லட்ச அவசர சாப்பிடும் போது லைவ் கால் பண்ணிட்டு அவன் குழந்தை வந்து அங்க பேசிட்டு இருக்கும். அவன் ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல, அஸ்ஸாம்லயோ பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்துலயோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து லைவ் கால்ல அவன் குழந்தை அங்க பேசிட்டு இருக்கோம். இவன் அந்த குழந்தைய பார்த்து அந்த சிரிப்பை பார்த்து இவன் இங்க சாப்பிட்டு இருக்கான். அந்த அளவு கஷ்டமான ஒரு சூழல்ல இந்த தொழிலாளி இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த வடமாநில தொழிலாளர்லாம் யார்? நம்மளை போல ஒரு சக மனுஷன் தானே. இந்த அளவுக்கு ஒரு ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சென்னை எண்ணூர் பகுதிக்கு அருகாமையில காட்டுப்பள்ளின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல எல்&டி என்ற ஒரு பன்னாட்டு நிறுவனம் வந்து கப்பல் கட்டும் நிறுவனத்தை வச்சிட்டு இருக்கு. அந்த நிறுவனத்துல, அந்த எல்&டி கப்பல் கட்டும் நிறுவனத்துல பணிபுரிஞ்ச ஒரு வட மாநிலத்தவர் வந்து உயிரிழந்திருக்காரு. அவருடைய உயிரிழப்புக்கு வந்து நியாயம் கேட்டோம். அவருடைய உயிரிழப்புக்கு உதவித்தொகை கேட்டோம். வட மாநில தொழிலாளர்கள்லாம் அவங்க தங்கியிருந்த அந்த அகாமடேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தங்கியிருந்த பகுதியில் அவங்களுடைய இருப்பிடத்திலிருந்து போராட்டத்தை மேற்கொண்டாங்க. அது என்ன போராட்டம்னா, இறந்தவருடைய உயிருக்கு தகுந்த என்ன கோரிக்கை முன் வச்சு அவங்க போராட்டம் பண்ணாங்கன்னா, இறந்தவருடைய உடல் அவருடைய சொந்த ஊரான வட மாநிலத்திற்கு வந்து கொண்டு போற செலவை வந்து அந்த நிறுவனமே ஏற்கணும், அந்த கான்ட்ராக்டர் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும், அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு நிதி உதவி தரணும் அப்படின்னும் கோரிக்கை முன் வச்சு அந்த வட மாநிலத்தவர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு காட்டப்பட்டது என்னன்னா, இந்த மீடியாவிலும் நியூஸ் சேனல் மூலமாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் வந்து நம்மளுக்கு காட்டப்பட்டது என்னன்னா, வட மாநிலத்தவர்கள், அதாவது வட மாநில தொழிலாளர்கள் போலீஸ் மீது, காவல்துறையின் மீது வந்து கல் எரிஞ்சிட்டாங்க, செய்தியாளர்கள் மீது கல் எரிஞ்சிட்டாங்க என்பதுதான் இங்க வந்து காட்டப்பட்டது. அந்த தொழிலாளி இரவு உயிரிழக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வட மாநில தொழிலாளர்கள்லாம் அந்த இறப்புக்கு நீதி கேட்டு போராடுறாங்க. இழப்பீடு கேட்டோம், பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவுல வந்து இந்த பேச்சுவார்த்தையின் போது வந்து, அதாவது நீங்க அந்த போராட்ட காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து வட மாநிலத்தை தொழிலாளர்கள்லாம் அந்த பக்கம் நின்று இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அந்த கான்ட்ராக்ட் ஓனரான்னு தெரியல, இல்ல அந்த கான்ட்ராக்ட் ஓனர் சார்பில், இல்லைன்னா அந்த எல்&டி பன்னாட்டு நிறுவனத்தின் சார்பில் யாரோ ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து போலீஸ் நின்று இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு வந்து ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் வந்து அவங்க பேசிட்டு இருக்க இடத்துல வந்து சென்ட்ரா வந்து விழுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கல் வந்து அந்த இடத்துல விழுது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து தடியடி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கல்லை வீசுறாங்க. திரும்ப பதிலுக்கு வந்து போலீஸின் சார்பிலே வந்து கல் வீசப்பட்டது. கல் எறிஞ்சு போலீஸ் வந்து காயத்துக்குள்ளாராங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் மீதும் கல் விழுந்தது, கல்லடிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி நிறுவனங்களும் செய்தி போட்டுட்டு இருந்தது. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, அங்க வட மாநில தொழிலாளர்கள் இறந்துட்டாரு. அவருடைய இறப்புக்கு நியாயம் கேட்டோம், நீதி கேட்டோம். அவருடைய உடலை அவருடைய சொந்த ஊரான
வட மாநிலத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம அவருடைய இறப்பிற்கு தக்க இழப்பீட இறந்தவரின் குடும்பத்திற்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையின் மூலமா தான் அவங்க வந்து போராட்டம் மேற்கொண்டாங்க. எல்என்டின்றது வந்து பன்னாட்டு நிறுவனம், ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். எல்என்டி நிறுவனம் கப்பல் கட்டும் நிறுவனத்தை இந்த காட்டுப்பள்ளி பகுதியில வந்து வச்சிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல வந்து அந்த தொழிலாளி ஒருத்தர் வந்து அந்த கம்பெனியில இறந்திருக்காரு. தகுந்த ஒரு நிதி உதவிய அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த உதவியை வந்து இவங்க பண்ணியிருக்கலாம். அந்த கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கையை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கலாம். அதை வந்து ஒரு போராட்டமா மாத்தி ஒரு கலவரமா மாத்தி வேற லெவலு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு போலீஸ் வந்து அந்த இடத்துல குவிக்கப்பட்டது. ஏன்னா அந்த இடமும் வந்து அது எல்என்டில பணிபுரிகிற அந்த வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருக்கிற இடம் வந்து அவ்வளோ ஷெட் அமைச்சு அவங்கள வந்து அகாமடேட் பண்ணியிருக்காங்க, தங்க வச்சிருக்காங்க. அவங்க கான்ட்ராக்ட் எடுத்தவங்களோ இல்லை எல்என்டி நிர்வாகமோ அங்க தங்கி இருக்கவங்க பாத்தீங்கன்னா எப்படியும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த பகுதியில தங்கி எல்என்டி நிறுவனத்துல பணிபுரிஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கு கலவரமா மாறி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தப்புதான், காவல்துறை மீது கல்லெறிஞ்சது தப்புதான். ஆனா காவல்துறைய பதிலுக்கு அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணி கல்லு தூக்கி அடிச்சிருக்கூடாது. அதை வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கலாம். அதை வந்து ஒரு கலவரமா மாத்தி இந்த மீடியாக்கெல்லாம் அதை கலவரமா ப்ரொமோட் பண்ணி அதை வச்சு எத்தனை பேர் வந்து இந்த யூடியூப் சேனல்கள் மூலமாக வந்து வேற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சில அறியப்பட்ட யூடியூபர்ஸ் எல்லாமே அதை வந்து வட மாநிலத்தவர்கள் தமிழக போலீஸை வந்து கல்லு தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான புரிதலோடு வீடியோக்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க சென்ற வாரம். ஆனா உண்மையான நிலவரம்னா என்ன? ஒரு தொழிலாளி இறக்கப்படுகிறார், அந்த தொழிலாளிக்கு தகுந்த இழப்பீடு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய உடலை அவங்களுடைய ஊருக்கு கொண்டு போற செலவை அந்த நிர்வாகம் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய கோரிக்கை. அது வந்து நியாயமான கோரிக்கை. அந்த கோரிக்கையை பொருட்டு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில ஒரு கல்லோ ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டோ எரியப்படுது. அதுக்கப்புறம் சினிமாவில் காட்டுவாங்க இல்லையா, இந்த தடியடி சம்பவம்லாம் நடக்கும் சினிமாவில். திடீர்னு பார்த்தா இந்த போராட்ட காலத்துல இருந்து ஒருத்தர் வந்து கல் எறியறதோ ஏதோ ஒன்று எரிஞ்சிடுவாரு. உடனே வந்து லத்தி சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு லத்தி சார்ஜ் ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சீன் கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த இடம். ஆக்சுவலா அந்த வடமாநில தொழிலாளர்லாம் யாரு? நம்மள போல ஒரு சக மனுஷன் தானே. இந்த அளவுக்கு ஒரு ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஆக்சுவலா நம்மளுடைய வேலைகளை ஏதாச்சும் அவங்க வந்து பறிச்சுக்கிட்டாங்களா? அவங்க இடத்துல அவங்க மாநிலத்துல தமிழகம் கண்ட வளர்ச்சியை கூட அந்த மாநிலம் கண்டிருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் வளர்ச்சி இருந்திருக்காது, அவங்களுக்கான படிப்புக்கான வேலை இருந்திருக்காது. அதன் பொருட்டு வந்து தன் குடும்பத்துக்கு பொருளீட்டணும்னு சொல்லிட்டு இந்த தமிழகத்தை நோக்கி வராங்க. அதுவும் தொழிலாளியா தான் வராங்க. நம்ம வந்து என்ன பண்றோம், பெரும் முதலாளிகளை விட்டுறோம். எவ்வளவோ பெரும் முதலாளிகள் வந்து வட மாநிலத்தவர் இங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் விட்டுருவோம். நம்ம அன்னாரங்காட்சி, இந்த மாதிரி கூலி தொழிலாளி, ஒப்பந்த ஊழியர்கள், கட்டுமான தொழிலாளர் பிடிச்சி திட்டிட்டு இருப்போம். நம்ம வேலையெல்லாம் பறிச்சுக்கிறான், நம்ம வேலையெல்லாம் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி நம்ம திட்டிட்டு இருப்போம். ஆனா உண்மையா நம்ம கண்டிக்க வேண்டியது வந்து பெரும் பண முதலாளிகளை தான். இந்த மாதிரி அன்னாடங்காட்சி கிடையாது. அது வந்து வேற மாதிரி ப்ரொமோட் பண்ணி கொண்டு போனாங்க. ஆக்சுவலா நார்த் இந்தியன்ஸ் வர்சஸ் சவுத் இந்தியன்ஸ், வட மாநிலத்தவர்கள் வர்சஸ் தமிழர்கள் மீது கல்லெறிந்த வட மாநிலத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி தமிழெல்லாம் வச்சு செய்தி நிறுவனங்கள் உட்பட வேற மாதிரி அதை வந்து ஷோ பண்ணி எடுத்துட்டு போனாங்க. நம்ம என்னதான் வந்து இவ்வளவு காலமா நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இங்க வந்து தமிழகத்துல ஜாதியின் பேரால அடிச்சுக்கிறோம், மதத்தின் பேரால அடிச்சுக்கிறோம். ஜாதியின் பேரால வந்து ஆணவ கொடையெல்லாம் நடந்த வண்ணம் தான் இருக்கு. கவின் சாவு இதோ இப்போ நடந்துச்சு, ஜாதியின் பெயரால் நடந்துச்சு. நம்ம தமிழன் தானே, தமிழ் சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்ம தமிழன் தானே. தமிழுக்குள்ள இவ்வளவு ஜாதியின் பேரால நம்ம அடிச்சுக்கிட்டு ஆணவ கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு வக்கற்று இருக்கும். ஆக்சுவலா இதெல்லாம் கலைக்கப்படாம தமிழர்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு.
இங்க இருக்கிறது முதல்ல கலைக்கப்படணும். ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கு இல்லையா, இது முதல்ல கலைக்கப்படணும். ஒண்ணும் இல்லை, இந்த தமிழகத்தை விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போனா நீ எந்த ஜாதின்னு தெரியாது. நீ மொத்தமா தமிழ்நாட்டுல இருந்து வந்தவன், தமிழ்நாட்டுக்காரன், தமிழ்காரன், அவ்வளவுதான். பக்கத்து அண்ட மாநிலத்தவர். இன்னும் கொஞ்சம் நார்த் இந்தியா போனா நீ வந்து சவுத் இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் நீ இந்தியாவை விட்டு வெளியே போனா நீ ஒரு இந்தியன், அவ்வளவுதான். இதுக்கு போயிட்டு நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எதுக்கு? அது யாரா இருந்தாலும், இப்போ அதே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தமிழர் வந்து ஒரு அரபு கண்ட்ரியில போய் வேலை பார்க்கிறாரு. இதே மாதிரி ஒரு தொழிற்சாலையில வந்து இறக்குறாரு. அங்க நீதி கேட்டு வந்து தமிழர்கள்லாம் போராட்டம் பண்றாங்க. அப்ப அந்த போராட்டம் பண்ற தமிழர்களை நம்ம என்ன சொல்லுவோம்? நீதிக்காக போராடுறாங்க, ஏற்படி கோரி போராடுறாங்க அப்படின்னு நம்ம கொண்டாட்டம் வந்து மாறிடும். ஆனா இங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து அவன் நீதிக்காக போராடினா நம்ம வந்து தவறா தான் பார்க்கிறோம். என்ன ஏதுன்னு தெரியாம கழுத்துக்கு அடிச்சிட்டாங்க. அதை வந்து ஹைலைட் பண்ணி கொண்டு போனாங்க இங்க இருக்கிற சமூக தலைவாசிகளும் செய்தி நிறுவனமும். ஆனா உண்மையான கணவர் நிலவரம் போய் பார்த்தாலும் தெரியுது என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இறந்தார் இல்லையா, அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து வேலை பார்க்கறாங்க. செல்போன் லைவ் கால்கள்ல இங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ் தெரியுமா? லஞ்ச் ஹவுஸ்ல. ஏன்னா நானும் இந்த பகுதியில வேலை பார்த்தவன் தான். நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துருக்கேன், நிறைய ஒப்பந்த தொழிலாளர்கள்லாம் பார்த்துருக்கேன். லஞ்ச் ஹவுஸ்ல சாப்பிடும் போது லைவ் கால் பண்ணிட்டு அவன் குழந்தை வந்து அங்க பேசிட்டு இருக்கும். அவன் ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல, அஸ்ஸாம்லயோ பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்துலயோ ஏதோ ஒரு ஊர்ல இருந்து லைவ் கால்ல அவன் குழந்தை அங்க பேசிட்டு இருக்கோம். இவன் அந்த குழந்தைய பார்த்து, அந்த சிரிப்பை பார்த்து இவன் இங்க சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த அளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இந்த தொழிலாளி இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனை போயிட்டு வந்து வட இந்திய இவன் வந்து இங்க தாக்கிட்டான், நம்ம வேலையெல்லாம் புரிஞ்சிக்கிறான். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விவாதம். ஆக்சுவலா அவனும் ஒரு மனுஷன் தான், நம்மளை போல ஒரு சக மனுஷன் தான். ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இனமாகவும் மொழியாகவும் மதத்தாலும் பிரிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு போறாங்க, விடுங்க, அவ்வளவுதான். நம்ம எதிர்க்க வேண்டியது யாருன்னு பாத்துக்கோங்க. அந்த புரிதல் இருக்கணும். நாம் யாரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரிதல் இருக்கணும். நாம் எதிர்க்க வேண்டியது நம்மளை சுரன்ற பெரும் வட இந்திய முதலாளியத்தானே தவிர இந்த மாதிரி கடை கூடி ஊழியனை கிடையாது, கடை கூடி கூலி தொழிலாளியை கிடையாது. அதை மூலம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அந்த தொழிலாளர்லாம் நான் வந்து களத்திலேயே போய் பார்த்தேன். அந்த அக்காமடேட் பண்ணாங்க இல்லையா எல்என்டி நிறுவனம், அந்த இடத்துல இருந்து பெருவாரியான கூலி தொழிலாளர்கள் வந்து திரும்பவும் வந்து அவங்க ஊருக்கே போற ஒரு சூழல்ல நிறைய பேர் பெட்டி படிக்கெல்லாம் கட்டியாச்சு. திரும்பவும் வந்து அவங்க ஊருக்கே போயிட்டு வேலை செஞ்சு போச்சுக்கலாம், 5 அவங்க ஊர்லயே போய் வேலை செஞ்சு போச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இங்க வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, உயிரே போனா கூட தகுந்த ஈடு தொகை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இப்போ இந்த எல்என்டி கம்பெனியில இறந்தாரு இல்லையா, நிவாரணம் அறிவிச்சிருந்தாங்க அந்த கம்பெனி சார்பில், வெறும் 5 லட்சம் ரூபா. அந்த 5 லட்சம் ரூபாவை அந்த வட மாநில தொழிலாளி வந்து 3 வருஷத்துல சம்பாதிச்சிருக்கான். ஆனா அவனுடைய வெற்றிடத்தை அந்த ஃபேமிலியில நிரப்பிட முடியுமா அந்த 5 லட்சம்? சொல்லுங்க. இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகள்ல சில பேருக்கெல்லாம் சம்பளம் கூட உருப்படியா போய் சேராது. வடமாநில தொழிலாளர்கள் தான் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. 12 ஹவர், 13 ஹவர், 14 ஹவர், ஓட்டிலாம் கிடையாது. ஷிஃப்ட்னு சொல்லிட்டு ஓட்டி கூட தரமாட்டாங்க. 12 ஹவர், 13 ஹவர், 14 ஹவர்லாம் வேலை பார்த்துட்டுலாம் போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூம்ல போய் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணோம், துணி துவைக்கிறது, தூக்கம் வந்து ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில வேலை பார்த்துக்கிட்டு தன் குடும்பத்துக்காக தன் குடும்பத்தையே விட்டுட்டு பொருள் ஈட்டு நின்று இங்க வந்திருக்காங்க. நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். இந்த யூடியூபர்ஸ் பார்த்து கேட்கணும், நீங்க வந்து சப்போர்ட் பண்ண வேணாம் அவங்கள.
அவங்கள வந்து தப்பா இங்க வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க. இன அடிப்படையில வந்து பிரிவினைவாதம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுதான் என்னுடைய கோரிக்கையா இந்த வீடியோ பதிவின் மூலமா இருக்கு. அவனும் நம்மளை போல ஒரு சகா மனுஷன்தான் அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? யாரும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி, வணக்கம்.